இவங்க வந்து நம்ம இஸ்ரேலுக்காக வேவு பார்த்தாங்க, அதனால நாங்கள் உங்களை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இது மொத்தமாகவே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னால் வந்து பெரிய நகர்வுகள் இருந்திருக்குதுன்னு தான் நமக்கு நினைக்கிறேன். முந்தைய அரசோட அணுகுமுறைகளிலிருந்து இவை எப்படி மோடி வித்தியாசமாக இருக்கார், இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு பாருங்க. யூஎஸில் ஒரு இஷ்யூனாலும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லாவே நமக்கு தெரியும் மால்தீவ்ஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுனால மொத்தமாக முடிஞ்சுது. இன்டர்நேஷ்னலி அவங்கள வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. ஹமாஸோட கம்பல்சன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் டெரரிசம் வந்து அதில் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை கார்னர் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணுறதுல வந்து கண்டிப்பாக பிரதமரை வந்து இந்த விஷயத்தில் நம்ம கொண்டாடியே ஆகணும். ஏன்னா இன்டர்நேஷ்னலி ஒரு அரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சிறை தண்டனையாக மாற்றி அந்த சிறை தண்டனையில் இருந்தும் வெளியில் கொண்டுட்டு வருது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்குறது. உரைநாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் சர்வதேச அரசியல் ஆய்வாளருமான திரு செந்தில்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். கத்தார்லேருந்து 8 முன்னாள் இராணுவ வீரர்கள் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கி 7 பேர் இந்தியா வந்திருக்காங்க. இந்த அரசியல் நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். டிப்ளமேட்டிக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டிப்ளமசியில் வந்து நம்மளோட 2014க்கு பின்னால் சர்வதேச அரங்கில் நம்ம வந்து ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். ஒரு தனி மனிதனாக நம்மளுடைய பிரதமரோட ரேட்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் லீடரில் வந்து இவர் தான் பெரிய லீடர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம காட்டிட்டு வந்துட்டுருக்கோம். எக்கானமியில் வந்து பிரிட்டனை பின்னுக்கு தள்ளினது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வை வந்து நாம் வந்து பெரும்பாலும் நம்ம சைடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எவ்வளோ தூரம் கொண்டாடுறோம் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக பிரதமரை வந்து இந்த விஷயத்தில் நம்ம கொண்டாடியே ஆகணும். ஏன்னா இன்டர்நேஷ்னலி ஒரு அரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சிறை தண்டனையாக மாற்றி அந்த சிறை தண்டனையில் இருந்தும் வெளியில் கொண்டுட்டு வருது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து நமக்கு கிரே ஏரியாவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க மீது என்ன குற்றச்சாட்டு, என்ன காரணத்துக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப விவரமாக எந்த ஆதாரமுமே வந்து நமக்கு தரல அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சர்வதேச சதிவலைகள் இருக்குங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சர்வதேச சதி இதில் இருக்கிறதா தான் நாமளும் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம முன்னாள் நேவியில் இருந்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 7 பேர் அதில் வந்து கமாண்டோஸ் கேப்டனாக இருந்தவங்க, ஒருத்தர் வந்து ஒரு மாலுமியாக இருந்தவர், இவங்களை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லவே இல்லை. அது பிரிட்டனில் வந்து இப்போ லண்டனில் வந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்துச்சு. அந்த பத்திரிகை செய்தியில் வந்து இவங்க வந்து நம்ம இஸ்ரேலுக்காக வேவு பார்த்தாங்க, அதனால நாங்கள் உங்களை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இது மொத்தமாகவே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னால் வந்து பெரிய நகர்வுகள் இருந்திருக்குதுன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சில ஆய்வாளர்கள்லாம் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இந்த இது வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளுடைய சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து இதை வந்து இந்தியாவுடைய அந்த பொருளாதார வழித்தடம் சவுதி அந்த மாதிரி நாடு ஐரோப்பாவை இணைக்கும் வழித்தடத்துக்கு நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறோம்? அதாவது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஐரோப்பாவோட அந்த வழித்தடத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னது வந்து நம்ம யூஎஸோட பிரசிடென்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அது அவரோட அனுமானம் அப்படின்னு சொல்லலாம். அதில் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, நமக்குன்னு ஒரு டிப்ளமசி இருக்குது. அந்த டிப்ளமசியில் நாம் வந்து வி ஆர் எகெயின்ஸ்ட் சைனா, ஆனால் ரஷ்யாவுக்கும் நமக்கு நல்ல உறவு தான் இருந்துகிட்டு இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இந்த ஹமாஸோட விஷயத்துலேயே. ஆனால் அங்கே பாலஸ்தீன் மக்களுக்கு நம்ம வந்து மருத்துவ உதவிகள்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 2 விஷயமா இருக்கிறதுனால நாம் அதை கொண்டு லிங்க் பண்ண முடியாது. அவர் யூஎஸில் வந்து என்ன பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறார். அது மொத்தமாக இதுக்குள்ளார கொண்டுட்டு வந்து லிங்க் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இஸ்ரேலுக்கு நாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த நாடுகள் எல்லாம் நம்ம மேலே ஒரு கோபம் இருக்கலாம். ஏன்னா இனிஷியலாகவே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஆப்கானிஸ்தானோட இஷ்யூ ஆகட்டும், அதுக்கு பின்னால் நடந்த ஹமாஸ் இஷ்யூ, எல்லா டெரரிஸ்ட்டுமே அங்கே தான் இருந்திருப்பாங்க.
அமீரகத்தில் தான் எதிர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நகர்வுகள்லாம் பார்க்கும்போது அவங்களோட சப்போர்ட்டில் இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் அதோட நான் லிங்க் பண்ணணும்னு தோணலை எனக்கு. இதில் வந்து பிரதமர் மோடிக்கு தான் வந்து இப்போ வந்தவங்க கூட பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. முந்தைய அரசோட அணுகுமுறைகளிலிருந்து இப்போ எப்படி மோடி வித்தியாசமாக இருக்கார், இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, நம்ம மோடி பொறுத்த வரைக்கும் நம்ம மோடின்னு சொல்லப்படக்கூடாது. ஏன்னா பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவரோட அந்த ஆளுமை உலக அரங்கில் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இன்டர்நேஷ்னலி எந்த விஷயத்தை அவர் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரஷ்யாவில் போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் மீடியேட் பண்ண வேண்டியது இந்தியாவாக தான் இருக்குது. பிரதமர் சொன்னால் நாங்கள் அவர் சொன்னார் நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் யூஎஸில் ஒரு இஷ்யூனாலும் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லாவே நமக்கு தெரியும் மால்தீவ்ஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதுனால மொத்தமாக முடிஞ்சுது. இன்டர்நேஷ்னலி அவங்கள வந்து தனிமைப்படுத்திட்டாங்க. ஸோ ஒரு உலக அரங்கில் ஒரு பெரிய தலைவராக தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நமக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் லீடர் தான். கத்தாருடைய மன்னர் அவருடைய தலையீட்டின் பேரில் தான் இவங்க வந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் மீது சொல்லப்படுற குற்றச்சாட்டை பற்றி உங்களுடைய கருத்து, இது உண்மையாக இருக்குமா, இல்லை இவங்க மீது பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க முழுக்க பொய் வழக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த கம்பெனி இருக்காங்க, தாரா குளோபல் இன்டர்நேஷ்னல் டெக்னாலஜிஸ் அண்ட் கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணவங்க, அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமீரகத்தோட கட்டார் அமீரகத்தோட அவங்களோட டிஃபென்ஸுக்கு தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா U-212 சப்மரைனை வந்து அவங்க இட்டாலியோட சேர்ந்து அவங்க வந்து சப்மரைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம மாலுமிகள் வேவு பார்த்து அவங்க கொண்டுட்டு போய் இஸ்ரேலுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இது பார்க்கும்போதே இது எவ்வளோ ஃபேப்ரிகேட்டட்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இங்கேருந்து வேலை செய்ய போனவங்க அதில் வந்து இப்போ ஒருத்தரை மட்டும் விடாமல் வச்சுருக்கீங்களா, திவாரி. அவர் வந்து என்ன, இப்போ அவர் வந்து நம்ம இன்டர்நேஷ்னலாக ரெகக்னைஸ் பண்ணி நம்மளோட பிரசிடெண்ட் வந்து அவார்டு கொடுத்த ஒரு நபர். அவங்களுக்கு இந்த மாதிரியான தேவை இருக்காது. நம்ம கண்ட்ரிக்கு அதுக்கு அந்தளவுக்கு சம்மந்தமான விஷயங்களும் கிடையாது. இது ஒரு ஃபேப்ரிகேட்டடாக நானும் அந்த வீடியோ பார்த்தேன். ஒரு எக்ஸ்பர்ட்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹமாஸோட கம்பல்ஷனில் தான் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அக்செப்டட் தான். அது ஹமாஸோட கம்பல்ஷன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல் டெரரிசம் வந்து அதில் இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை கார்னர் பண்ணுறதுக்காக என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை ட்ரை பண்ணுறதுல வந்து அவங்களால அதை சக்சீட் பண்ண முடியலன்னு தான் நம்ம சொல்லணும். நமக்கு அது வெற்றி. இந்த கத்தார் வந்து இந்தியாவை வந்து மிகப்பெரிய அளவில் சார்ந்திருக்கு, இல்லை இந்தியா வந்து கத்தார் வந்து ஒருவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு உறவு தான் பார்க்குறோம். இந்த உறவில் வந்து இந்த விவகாரம் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த உறவு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்த நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இது நடந்த விஷயங்களை பாருங்கள். 2022 போட்ட அரெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன்ஸு ஃபேமிலியோட பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் அதையும் பேன் பண்ணுறாங்க. திருப்பி நம்மளும் டிப்ளமேட் போய் பேசிட்டு வந்து மந்த்லி ஒன்ஸ் பேசலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட் வந்து என்ன பண்ணுது, எல்லாருக்கும் டெத் சென்டென்ஸ் கொடுக்குது. அதை வந்து அதுக்கப்புறம் நம்மளை கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் நம்ம பிரதமர் போய் அமீரகத்தில் போய் அவர்கிட்ட பேசின பின்னால் அவங்க வந்து அதை அப்படியே சிறை தண்டனையாக மாற்றுறாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணி 1 மாதம் கூட எல்லாம் வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஆம் ட்விஸ்ட்னு தான் சொல்லணும். நம்ம சைட்லேருந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க தவிர அவங்க நம்மளை மிரட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொன்று டிபெண்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னலி ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கும் டிபெண்டன்சி நம்ம மேலே இருக்குது, நமக்கும் டிபெண்டன்சி அவங்க மேலே இருக்குது. அதுக்காக வந்து அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் நாம் கேட்குறதில்ல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரே நாடு நேருடன் இவர் நம்ம கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.